நம்ம பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களோ இல்லையாங்க, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா நம்மளுக்கே பாவமாக இருக்குங்க. இதுவே ஊர் சைடில் இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து ஜாலியாக வெளியே போய் கொஞ்ச நேரம் மண்ணுலலாம் விளாடுவாங்க. ஆனால் இங்கே சென்னையில் மண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை. இறங்கி வெளியே போனோன்னா ரோடு தான் இருக்குது. சரி பசங்க ஆசைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இதை வாங்கி கொடுத்தாலாவது சும்மா நம்மளை நிம்மதியாக இருக்க விடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வெங்காயம் கொடு, தக்காளி கொடு, அரிசி கொடுன்னு ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் சமைச்சு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் விளாடும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் பானை, சட்டி, பானை எல்லாம் மண்ணில் செஞ்சது எல்லாத்தையும் வச்சு விளாடிருப்போம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாளியெல்லாம் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு அடுப்புலாம் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நம்மளும் சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மொட்டை மாடியில் பசங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு சாயங்காலம் உட்காந்து நானும் சமைச்சேங்க. நானும் அது பற்ற வைக்கிறேன், அது பற்ற மாட்டேங்குது. அடுப்பு தான் கீழே விழுந்துரும் போல் இருக்குது. அந்த ரேஞ்சில் அடுப்பு இருக்குது. வெயிட்டே இல்லைங்க அடுப்பு. அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து பிடிச்சி எடுத்து தான் ஏதோ கோஸ் பொரியல் செஞ்சேங்க. பரவாயில்லாமல் வந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு